எனக்கு சாக விருப்பம் இல்ல. உங்க கையில பெரிய கோடாலி அருவாளை மறைச்சு வச்சிருக்கீங்க, நான் பார்த்துட்டேன். நீங்க கண்டிப்பா மாறணும் தான். ஏதோ வயசு கோளாறுல விளையாட்டு தினம் பண்ணி எனக்கே தெரியாம விதியை மீறி இருக்கலாம். ஆனா நான் எவ்வளவு நல்லதும் பண்ணிருக்காதையும் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க பெரியவரே. உங்களுக்கு பாத்ரூம் போன உதவணுமா? அப்போ அதுவும் தான் பண்ணணும். இதுதான் இயற்கை. சரிதான். இந்தா தாத்துறாரு. நாங்க தான் இங்க உன்னை பாத்துக்க போறவங்க. யோ, யாராவது ஒருத்தர் பேசுங்கயா. கோரஸ பேசி கடுப்பேத்திட்டு. நீ தூக்கத்துல ரின் ரின் ரின்னு உளறிக்கிட்டே இருந்தியே. உனக்கு அடிபடுறதுக்கு முன்னாடி துணி துவைக்கிற பவுடர் வித்துட்டு இருந்தியா என்ன? முட்டாள் ககாஷின்னு சொன்ன. இயற்கை உபாதை, அதாவது வயத்த கலக்கிறப்ப உனக்கு எப்படி இருக்கும்? ஏயா கக்காஷி பத்தி கேப்பீங்கன்னு பார்த்தா கக்கா போறது எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க 2 பேருக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். முக்கியமா இந்த சுருள் மண்டைய இருக்கானே, இவனுக்கெல்லாம் கக்கா போக வழியே கிடையாது. இருந்தாலும் ஆர்வத்தை பத்தியா கேட்டு காயப்படுத்தி இருந்தா மன்னிச்சிரு. சுருட்டு நீயே வச்சுக்கடா உன் மன்னிப்ப. அடச்சை.